அந்த கிழவி பெண்மணிக்கு துணையாக இருந்த அந்த செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் தாயாருக்கு உதவியாக நின்று சிறு குடிசையை கட்டி கொடுத்து உதவி செய்தார். காலையில் படுத்துறங்கி எழும்பிவிட்டு எங்கேயோ போய் ரிசுக்கை தேடிவிட்டு இரவு நேரத்தில் வந்து தூங்குவார். ராஜா திடீரென்று தன்னுடைய வேலையாட்களோட இன்னொரு நாட்டுக்கு சென்றவர் திரும்பி வந்து விட்டார். வந்து பார்த்தா அழகான இந்த அரண்மனை மாளிகைக்கு பக்கத்திலே ஒரு அசிங்கமான குடிசை. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு அவருடைய வேலையாளிடத்தில் கேட்கிறாங்க, இது யாருடைய வேலை? நான் யாருன்னு தெரியுமா? என்னுடைய அந்தஸ்து தெரியுமா? இது என்ன? இது பயந்து நடுங்கி நடுங்கி உண்மையை சொன்ன உடனே, இப்பவே உன்னைய நான் இந்த வேலையில் இருந்து அகற்றிவிட்டேன், என்ற முன்னிலையில் நிற்காத போயிடு என்று சம்பளமும் கொடுக்காம உதவியும் இல்லாம அனுப்பிவிட்டான். உள்ளே இருந்தவர்களை அழைத்து இந்த குடிசையை இப்பவே உடைத்து தகர்த்து இந்த இடத்தில் இருந்தபடி இல்லாமல் அகற்றிவிட வேண்டும். தாயார் எங்க? கிளவி பொம்பளை எங்க? வெளியில போயிருக்காங்க. இரவு நேரம், கடும் குளிர், நடுங்கி நடுங்கி வாராங்க. அங்க தூங்குறதுக்கு வந்து பார்த்தா உதவி செய்தவனையும் காணாம், குடிசையையும் காணவில்லை. அங்கும் இங்கும் பார்த்தா இன்னொருத்தன் இருக்கிறான், கல் நெஞ்சோடு, இரக்கத்தன்மை இல்லாமல். நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் கிதாபுல் கபாயிர் என்ற கிதாபில் வருகிறது. இந்த கிளை பொம்பளை பயந்து பயந்து வந்து கேட்டாங்க, என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நீயும் இந்த இடத்துல இருந்திராத, போயிரு, ராஜா உள்ள இருக்கிறாரு. கடும் கோபத்தில் இருக்கிறார் ராஜா. என்ன கோபம்? அவ்வளவு பெரிய கோபம். என்ன இப்படி இப்படி ராஜா வந்தாரு, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது. அப்படியா? இந்த கிளவி பொம்பளை, வயதாளி பொம்பளை, இவங்களுக்கு கவலை தாங்க இல்லாம பெரும் மூச்சோட வானத்தை பார்த்து, யா அல்லாஹ், எனது இந்த குடிசையை உடைக்கும் போது நான் தான் இருக்கவில்லை, நீ எங்க போனாய்? கேட்ட உடனே இந்த சப்தம் 7 வானங்களை கிழித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அரிசை போய் சேர்ந்தது. உடனடியாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, யா ஜிப்ரீல், இப்பவே நீங்கள் அந்த நாட்டுக்கு சென்று ராஜாவையும் ராஜாவுடைய வேலையாட்களையும் ராஜாவுடைய மாளிகையையும் உங்களுடைய சிறகால் அப்படியே தூக்கி மறுபக்கம் பிரட்டி ஊரை அழித்து விட்டு வாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவினார். வந்தார்கள். ராஜாவுடைய மாளிகை, ராஜா, வேலையாட்கள், சொத்து செல்வம் அனைத்தையும் அளித்தார்கள். அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. உதவி செய்த அந்த செக்யூரிட்டியை ராஜா விளக்கினார். ஏன் தெரியுமா? சதக்கா கொடுப்பவர்கள், ஏழைகளுக்கு அன்பு செலுத்துபவர்களுடைய ஹயாத்து நீளம். மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், ஏழைகள், ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. ரஜபு மாதத்திலிருந்து துஆ கேட்க வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக, பிழை பொறுப்பாயாக அல்ல, பரக்கத்து செய்வாயாக. ஏன்? ரமலான் மாதத்தில் கஷ்டவாளிகளுக்கு நோன்பு திறக்க, நோன்பு பிடிக்க நான் கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ், ஓதுங்கள். 5 வக்திலே இமாம்கள் ஓதுவார்கள், நாம் ஆமீன் சொல்லுவோம் அல்லது நாம் பாடமாக்கி கொள்ளுவோம். ஒவ்வொரு வருஷமும் ரமலான்ல இமாமுடைய துவாவுக்கு மட்டும் ஆமீன் சொல்லிக்காம இப்பவே உங்களுக்கு விரும்பின, தெரிஞ்ச, நல்ல தஜ்வீது படி ஓதக்கூடிய ஒரு ஆலிமிடத்துல ஸ்மார்ட் போன் இருக்குது. எங்கெங்கேயோ போற ஊர்பலா எல்லாத்தையும் நெசுக்கி நெசுக்கி அனுப்பி அனுப்பி விரல் எல்லாம் தேஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு ரஜபு மாதம் வர முன்பதாகவே 2 துண்டு, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த துவா சுன்னத்தான துவா. ரஜபு தலைப்பிறையில் இருந்து ஓதுவது முக்கியமான சுன்னத். ரமலானில் ஏழையாக வாழ மாட்டார். இதை இஹ்லாஸா ஓதினவர்
கஷ்டப்பட மாட்டார், கஷ்டவாளிகளுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார். இதை ஓத வேண்டும். ரமலான் மாதத்தில் நம்முடைய வீட்டு தேடி ஏழைகள் வருவார்கள். அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அது நமக்குரிய விஷயம் அல்ல. அவங்க வந்து கேட்கிறாங்க, இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கப்பா, சும்மா கொடுத்து நாங்க பாவத்தாளியாகவா, இதெல்லாம் பேசக்கூடாது. யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு 5 குமரு புள்ள இருக்குது, இன்னும் ஒரு புள்ளையும் திருமணம் முடிக்கல, என்ன மூத்த குமரு பிள்ளைக்கு 26 வயசாகுது, என்ன சரி செய்யணுமே என்று வந்து கேட்டா 10 வெள்ளியை கொடுத்தா குமர கொடுக்கலுமா? 20 வெள்ளியை கொடுத்தா சரி வருமா? சரி, கையில் 5 பைசா இல்லை, நல்ல ஒரு வார்த்தை கிடையாதா? எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், சிங்கப்பூர்ல என் நண்பர்கள் இருக்கிறார்கள், வெளிநாடுகள்ல சவுதியில கத்தார்ல நல்ல போஸ்ட்ல இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நான் என்னால் ஏந்தியத்தை நான் செய்ய பார்க்கிறேன். இப்ப கைவசம் இல்ல தாயே. எப்படி அழகான வார்த்தை! நீங்க குமரு புள்ளைய பெற்று போட்டதுக்கு நாம் பலியாண்டு கேட்டா எப்படி இருக்கும்? இது யாருடைய வேலை? யார் அனுப்புகிறான்? ஒருத்தர் பல கோடி ரூபாய் வச்சு கொண்டிருக்கிறார், அல்லது 10 லட்சம் ரிங்கிட் கையில வச்சு கொண்டிருக்கிறார். எந்த தேவையும் இல்லை, பிள்ளைகளாக சேமிச்சு பிள்ளைகளுக்காக சேமிச்சு வச்சிருக்கிறார். யாரோ ஒரு மிஸ்கீன் அல்லது ஒரு நோயாளி அல்லது கஷ்டவாளி அல்லது இக்கட்டில் மாட்டி கஷ்டப்படக்கூடியவன் அல்லது குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்து கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள், ஏங்கி தவிக்கிறார்கள், கொடுக்கவே இல்லை. அடுத்த நாள் அவர் மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தாக முன்பு நேற்று கேட்ட நேரத்தில் இந்த உதவியை கொடுத்திருந்தா, யா அல்லாஹ் இவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் ஹயாத்தை நீளமாக்கி வைத்திருப்பான். ஏழைகள் எளிய மக்களை நெருங்கணும், அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். வாழும் வரையில் நாம் நல்லவர்களாக வாழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், இத்தஹிது யதன் இன்தல் ஃபுகரா, ஃபகீர்கள்ல ஒருத்தரையாவது இங்க கூட்டாளியாக நீங்க வச்சுக்கொள்ளுங்க. உடவானா கஷ்டவாளிகள், சாப்பிட வசதி இல்லாதவர்கள், ஆடை இல்லாதவர்கள், ஒரு ஃபகீர் ஒருத்தரையாவது கூட்டாளி நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா வச்சுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? இன்னலஹும் தௌலத்தன் யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல அவங்க தான் ராஜாமார்கள். யா அல்லாஹ், நீ நமக்கு வீடு வாசல தரவும் இல்லை, அம்மா அத்தாவுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், ஏழைகளாக அங்கேயும் இங்கேயும் கை நீட்டி அலைந்து மழைக்கு நனைந்து வெயிலுக்கு காய்ந்து தூங்க இடமில்லாமல் சாப்பிடாமல் ஆசையை கொலை செய்து கொன்று குவித்து விட்டு கஷ்டவாளிகளாக ஏச்சு பேச்சு கேட்டு கேட்டே நம்முடைய காலம் போனது. யா அல்லாஹ், அவர்களை அல்லாஹ் ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். யாராவது ஒரு ஏழை நரகத்துக்கு போற லிஸ்ட்ல ஒரு பணக்காரனை கண்டுட்டான்னு வைங்க, ஓடோடி போய் யா அல்லாஹ் இவரை நீ எப்படி நரகத்துல போடுவாய்? யா அல்லாஹ், நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் இந்த மனுஷனும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். பல நாட்கள் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்த நேரத்தில் யாரும் எனக்கு உதவி செய்யல, இந்த மனுஷன்தான் எனக்கு தந்தாரு, நான் சொல்லி திரிஞ்சேனே எல்லாம அவர் யாருக்கிட்ட வாய் திறந்து சொல்லல. யா அல்லாஹ், இவர் அந்த உதவியை இஹ்லாஸோடு செய்திருந்தால் இவரை நீ சுவர்க்கத்துக்கு என்னோட அனுப்பணும் யா அல்லாஹ் என்று சிபாரிசு செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறான். வாழ்க்கை என்று சொல்லுவது தமாஷா இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்தது 63 வருஷம், ஆனா கபரில் 1400 வருஷம், ஆனா சுவர்க்கத்து பூஞ்சோலை. அபூ ஜஹல் வாழ்ந்தது 60, 70, 80 வருஷம், ஆனால் கபரில் 1400 வருஷம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது கொஞ்ச காலம், ஆனால் கபரில் 4000 வருஷம். நும்ரூத், ஃபிரௌன், ஹாமான், காரூன்
நான் அல்லாஹ் என்று அடக்கி ஆழ்ந்த கொடுங்கோல் ஆட்சி செய்த குஃபார்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள் வாழ்ந்தது கொஞ்ச காலம். ஆனால் கபரில் 4000 3500 வருடங்கள். நாமும் மௌத்தா போன பிறகு கபரில் எத்தனை ஆண்டுகளோ, அந்த கபர் எந்த நிலையில் இருக்குமோ யாருக்கும் தெரியாது. நான் சீரியஸாக, அதாவது உண்மை யதார்த்தத்தை விளங்கப்படுத்தும் நோக்கத்தில் எனக்கும் தான், எனது குடும்பத்துக்கும் தான், உங்களுக்கும் தான் சொல்கிறேன். நாம் மௌத்தாகி கபருக்கு போக முன்பு நமது கபரை நாம் இங்கே அலங்கரிக்க வேண்டும். அங்க போய் அலங்கரிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உட தொண்ட குழி, களத்து தொண்ட குழி கிட்ட உயிர் வந்து சக்கராத்துல அந்த மௌத்துடைய மயக்க நிலையில உங்களோட களத்து குறவலைன்னு சொல்லுவோமே, இந்த இடத்துக்கு உயிர் வந்த பிறகு ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தந்துரூன். நீங்க எல்லாரும் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. யாரு? நாம. இவர் நடுவில் இருக்கிறாரு, சக்கராத்தில் உள்ளவர். நாம ரவுனுக்கு சூழ்ந்து அம்மா அத்தா அல்லது மனைவி கணவன் பிள்ளைங்க சாச்சி பெரிய அம்மா அத்தா சின்ன அம்மா ரவுனுக்கு இருக்கிறோம். வஅன்தும் ஹீனஇதின் தந்துரூன், நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வனஹனு அக்ரபு இலைஹி வலாக்கின் லா துப்சிரூன், ஆனா உங்களை விட நெருக்கமாக நாம தான் இருக்கிறோம். ஆளை தூக்க போறோம், அவருடைய உயிரை கொண்டு போறோம். இந்த உடம்பு மண்ணுக்கு சொந்தமானது, அதை மண்ணில் கொண்டு போய் வைக்கிற நேரம் வந்து விட்டது. அவர் யார் தெரியுமா? சக்கராத்தில் இருக்கிறவர் யாரு? ஒன்றோ ஜனாதிபதி அல்லது இராணுவ படை வீரர் அல்லது ஆலிம் அல்லது ஹாஃபில் அல்லது வலியுல்லா அல்லது ஜெனரல் மேனேஜர் அல்லது டிரெக்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது பெருங்கொண்ட கோடீஸ்வரர் அல்லது ஆக பெரிய முழு உலகத்துக்கும் மிக பெருங்கோடீஸ்வரன் யாராக இருந்தாலும் அந்த மனிதனுடைய நிலை வலவுலா இன் குந்தும் கைர மதீனீன். அதாவது அந்த குர்ஆன் ஆயத்தை தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், உண்மையிலேயே நீங்க பலமுள்ளவர்களாக இருந்தால், உண்மையிலேயே சக்தி பெற்றவர்களாக, முழு டாக்டர்மாரும் உங்களோட கையிலையா, முழு இராணுவமும் உங்களோட கையிலையா, முழு அரசாட்சியும் உங்களோட கையிலையா, முழு அறிவும் உங்களோட கையிலையா, முழு அறிவாளிகளும் சொத்து செல்வம் எல்லாம் உங்களோட கையிலையா, தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன். இல்லாட்டி மூக்கினீன்னு நினைக்கிறேன் அந்த குர்ஆன் ஆயத்து. நீங்க முடியுமா இருந்தா, எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவராக இருந்தாலும் சரி, அவரை சுத்தி ரவுனுக்கு இருக்கிறீங்க தானே, 7 மண்டா இவருடைய உயிரை காப்பாத்துங்க பாப்போம். அல்லாஹ் கேட்கிறான், தர்ஜிஊனஹா, இந்த உயிரை மீட்டி எடுங்க பாப்போம். முழு உலகத்துக்கும் சுத்துங்க, 7 மண்டா இவரை உயிராக்குங்களே. ஒரு ஈசத்து விட்டால் முழு உலகத்தில் உள்ள வைத்தியர்கள் சேர்ந்தாலும் உயிர் கொடுக்க முடியாது. நீங்க உண்மையாளர்களா? தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன் தானே. தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களா? நீங்க தான் உண்மையா? நீங்க தான் ஹக்கில் இருக்கிறீங்களா? மௌத்தை பத்தி உங்களுக்கு கணக்கு இல்லையா? மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? மீட்டி எடுங்க பாப்போம் இந்த ரூஹ. முடியாது. அல்லாஹ் நாடினா ரூஹு பிரிஞ்சிரும். கபரை வெளிச்சமாக்கணும். நாம இங்க இருந்துகிட்டே எப்படி வெளிச்சமாக்கணும்? அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய வாயால வந்து கொண்டே இருக்கணும். அடிக்கடி என்ன விடயத்தை செய்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடிக்கடி என்ன நல்ல விடயங்களை செய்தாலும் வலது கையால எடுக்கிறது, வலது கையால கொடுக்கிறது, அல்லாஹுவை நினைப்பது, துதிப்பது. ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டுட்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடிக்கடி யாரோடும் அன்பாக பழகுவது, மூத்த மனிதர்களுக்கு
மரியாதை செலுத்தாதவனும் சின்ன பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தாதவனும் என்னை சேர்ந்தவன் அல்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? A to Z சொல்றோமே நாம பேச்சுக்கு சொல்லுவோம் A to Z, வெட்டுக்கு சொல்லுவோம் பெருசா A to Z. சின்ன பிள்ளையிலிருந்து வயதாளி வரையில உண்ட கல்வை இழகின கல்வாக வச்சுக்கோ. முரட்டுத்தனம் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம், கசட்டைகள் அதாவது கெட்ட துர்க்குணங்கள் கெட்ட எண்ணங்கள் வேண்டாம். யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம், யாரை பத்தியும் தப்பாக பேசக்கூடாது. ஒருத்தட்ட ஐபு நமக்கு கேள்விப்பட்டுட்டு அதை இன்னொருத்தட்ட சொல்லும் போது கல்வில ஒரு பயம் வரணும். அடே ஏந்த ஐபை இன்னொருத்தன் வெளியில பேசினா, என் மனைவியிட ஐபை வெளியில பேசிக்கொண்டு தெரிஞ்சா, ஏண்ட நான் பெற்று போட்ட நான் பெற்றெடுத்திருக்கிற என்னுடைய குமர பிள்ளைகள் இவங்கட ஐபை வெளியாக்கினா தாங்க முடியுமா? அப்ப நான் ஏன் இன்னொருத்தட்ட ஐபை பேசணும்? கியாமத்தினால அல்லாஹு தஆலா நேரடியாக வருவான். வந்து ஒருத்தரை அழைத்து அவரை உள்ள எடுத்து ஒரு கேட்டன் திரையொண்டை போட்டு மறைச்சிருவான். அல்லாஹ் எங்க வருது இது? சஹீஹுல் புகாரியில வார ஹதீஸ், ஒத்தென்டிக் ஹதீஸ். ஒரு அடியான் அப்படியே அழைத்து உள்ள வைத்து ஒரு திரையொண்டை போட்டு மறைச்சிருவான். இப்ப நடக்கிற சம்பாஷணை, அந்த டயலாக், அந்த பேச்சுவார்த்தை அல்லாவுக்கும் அடியானுக்கும் மட்டும், உலகத்துல ஒரு பிள்ளைக்கு தெரியாது. அல்லாஹ் கேட்பானாம், நீ எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறாய், எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறாய். இப்ப இவருக்கு தெரியும் நான் செஞ்ச நன்மையை விட பாவம் தான் அதிகம். என்ற கடைசி நேரம் நான் இப்ப மறுபக்கத்துக்கு தான் போறேன் என்ற நீயத்தோட பயந்து நடுங்கி டென்ஷனோடு இருக்கிறார். யார்? இந்த அடியான். அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பானா. இவருக்கு இப்ப விளங்குது. கேட்கிற கேள்விகளை பார்த்தா நான் நரகத்துக்கு தான் போறேன்னு நினைச்சு பயப்படும் போது அல்லாஹ் சொல்லுவானா, எல்லாம் சரிதான், ஆனா உனக்கிட்ட ஏண்ட ஒரு குணம் இருந்தது தெரியுமா உனக்கு? அது டாபிக் மாறுது. உனக்கிட்ட என்னுடைய ஒரு குணம் இருந்தது, ஒரு ஸ்பெஷல் குணம், உனக்கு தெரியுமா? அது அது என்னையா அல்லாஹ்? நீ மற்றவர்களுடைய ஐபை கிளற மாட்டாய், வெளியில சொல்ல மாட்டாய், யார்த பிரச்சனையையும் வெளியில பேசாம மறைத்தாய். ஐபை மறைப்பது என்ற ஃபேவரிட் குணம். அல்லாஹ் சொல்லுவான், நாங்க எல்லாருமே நல்லவர்களாக நடிக்கிறோம், நாம யார் என்று அல்லாஹ்க்கு தெரியும். வெளியாக்கினானா? வாலிப வயதில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், ஸ்ரீதேவிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எனது குடும்பத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நாம் செய்த பாவத்தை ஒரு பாவமாவது அல்லாஹ்வுக்கு தெரியாம செஞ்சு பட்டிருக்குமா? அப்ப ஏன் அல்லாஹ் இவ்வளவு ரஹ்மத்து செய்கிறான்? ஐபை மறைப்பது அல்லாஹ்வுடைய குணம். ஐபை மறைக்க கூடியவன். ஐபண்டா எங்கட மறைவான கெட்ட பாவங்கள், துர்க்குணங்கள், வெளியில சொல்ல முடியாத பாவங்கள், நஜீஸ் குணங்கள். நீ என்னுடைய இன்னொரு அடியானுடைய ஐபை வெளியாக்காம நீ மறைத்தாய். அதுக்கு உனக்கு நான் இப்ப ஒரு பரிசு தரப்போறேன். என்னன்னு தெரியுமா? என்னையா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து பாவங்களையும் எனது ரஹமத்தை கொண்டு மன்னித்து விட்டேன், சுவர்க்கத்துக்கு போ. எப்படி இருக்கும்? அப்ப இவன் எப்படிப்பட்ட பாவி என்று யாருக்கு தெரியும்? மரங்களின் இலைகளின் அளவு, பூமியில் உள்ள மண்களின் எண்ணிக்கை அளவு,